வணக்கம். தமிழ் இன்பம் டாக்டர் ராபி சேதுபிள்ளை. இயற்கை இன்பத்தில் 3ஆம் பாகம் தமிழ் தென்றல். தென்னாட்டிலே தென்றல் என்றொரு பொருள் உண்டு, தனியே அதற்கொரு சுகம் உண்டு. வசந்த காலத்தில் தெற்கே இருந்து அசைந்து வரும் தென்றலின் சுகத்தை நன்றாக அறிந்தவர் தமிழர். வடக்கே இருந்து வரும் குளிர்காற்றை வாடை என்றார்கள். தெற்கே இருந்து வரும் இளங்காற்றை தென்றல் என்றார்கள். வாடை என்ற சொல்லிலே வன்மை உண்டு, தென்றல் என்ற சொல்லிலே மென்மை உண்டு. தமிழகத்தார் வாடையை வெறுப்பர், தென்றலில் மகிழ்ந்து திளைப்பர். இயற்கை அன்னை இனிய கோலங்கொண்டு விளங்கும் இளவேநீர் காலத்தில் மெல்லிய தென்றலை தேராகவும், இனிய கரும்பை வில்லாகவும், குயிலை தூதுவாகவும் கொண்டு மன்மதன் ஆட்சி புரிகின்றான் என்று கவிஞர் பாடி மகிழ்வர். இத்தகைய தென்றல் பிறப்பு வகையிலும் சிறப்பு வாய்ந்தது. நறுமணங்கமலும் சந்தனச் சோலை சூழ்ந்த செந்தமிழ் மலையே அதன் பிறப்பிடம் என்பர். திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளை யாடுமலை, தங்குமுகில் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை என்ற அம்மலையை புகழ்ந்து பாடினார் ஒரு குறவஞ்சி. மெல்லிய முகிலை துயிலாக உடுத்து வெள்ளி மதியை முடியிலே அணிந்து விளங்கும் பொதிகை தாயின் மடியிலே தவழ்ந்து விளையாடும் இளங்குழந்தையாக அவ்வஞ்சிக்கு தென்றல் காட்சியளிக்கின்றது. திக்கெல்லாம் புகழிரும் திருநெல்வேலிக்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருளிய பொழுது பொதிகை தென்றல் அவரை வரவேற்று இன்ப சுகம் தந்தது. தன்னருஞ்சாலைகளிலும் தாளம் பூக்களிலும் நுழைந்து நறுமணம் கவர்ந்து வந்த பொதிகை தென்றலை தேவார பாட்டில் இசைத்து பாராட்டினார் அவ் இளங்கவிஞர். துன்றுதன் பொழில் நுழைந்து எழுவிய கேதகை போதலைந்து தென்றல் வந்துலவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே என்பது அவர் திருப்பாட்டு. பொதிகையிலே தவழ்ந்து குளவி தென்றல் நெல்லையம்பதியிலே நடந்து உலாவ கண்டு இன்புற்றார் அக்கவிஞர். மதுரை மாநகரின் அருகே கண்ணகையும் கோவலனும் நடந்து சென்றபொழுது தென்றல் அவரை எதிர்கொண்டு அழைத்தது. அதன் பிறப்பையும் வளர்ப்பையும் எடுத்து உரைக்கின்றனர் இளங்கோவடிகள். மலைத்து ஓங்கி மதுரையில் வளர்ந்து புலவர் நாவிற் பொருந்திய தென்றல் என்பது அவர் புகழுரை. முத்தமிழ் முனிவன் வாழும் மலையிலே பிறந்து சங்க தமிழ் வழங்கும் மதுரையிலே வளர்ந்து தென்றலை தமிழ் தென்றலாகவே கருதி இன்புறுகின்றார் கவிஞர். புலவர் பாடும் புகழுடைய தென்றலை போற்றி மகிழ்கின்றனர். மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத பேரின்ப சுகத்தை ஒள்ளும் வகையால் உணர்தலாயிற்று அருக்கவிஞர் ஒருவர். இளவேநீர் காலம் சித்திரை மாதம் முழுமதி எங்கும் ஒளி வீசுகின்றது. தண்ணீர் நிறைந்த ஒரு தாமரை குளத்திலே அவ்வொளி தவழ்கின்றது. இவ்வியற்கை காட்சியை கண்டு இன்புற்றிருக்கின்றான் ஒருவன். அப்போது தென்றல் அசைந்து வருகின்றது. அம்மெல்லிய காற்றிலே நல்ல வீணையின் ஒளி மிதந்து வந்து செவிக்கு விருந்தளிக்கின்றது. இதனை கவிதையிலே காட்டுகின்றார் கவிஞர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தையை இணையடி நீழலே என்பது திருநாவுக்கரசர் இசைந்த பாட்டு. ஈசன் அளிக்கும் இன்ப சுகம் வசந்த காலத்தில் இசைந்த இயற்கை இன்பம் போன்றது என்று அருளினார் அவ்வருட்கவிஞர். புகழ்பூத்த பொதிய மலையில் பிறக்கும் தென்றலை போன்று பொருள் பூத்த விருதுநகரிலே பிறக்கின்றது தமிழ் தென்றல். இலக்கிய மறுமலர்ச்சி சோலையில் புகுந்து தமிழ் மனதையெல்லாம் தமிழ் தென்றல் வாரி வழங்கும் என்று தமிழகம் எதிர்பார்க்கின்றது. தென்றல் வீசும் காலத்தில் பிரிந்தவர் பொருந்துவார், பிணக்கமுற்றவர் இணக்கமுறுவர், ஊடி நின்றவர் கூடி மகிழ்வர் என்பது தமிழர் கொள்கை. ஊடி நீர் எல்லாம் உருவிலான் தன் ஆணை கூடுமின் என்று குயில் சாற்றும் என்பதாக சிலப்பதிகாரம் கூறுகின்றது. எனவே தமிழ் தென்றல் தமிழர் இனத்தில் பிரிந்தவரை பொருத்தும், வேறுபட்டவரை ஒன்றுபடுத்தும், தமிழ் குலத்தை அரிக்கின்ற வேற்றுமைகளை ஒழிக்கும், தமிழருக்கு இன்ப நெறி காட்டும் என்று நம்புகின்றோம்.